நான் இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், மீடியாவுக்கு முன்னாடியே சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். 80s அப்புறம் வந்து எத்தனை மியூசிக் டைரக்டரை நீங்கள் வர வச்சிங்க? ப்ரொடியூசர் நான் கேட்குறேன், எத்தனை மியூசிக் டைரக்டர் வர வச்சிங்க? எல்லாரும் ராஜா சார் பின்னாடி தானே ஓடுனீங்க. நாங்களாம் எங்களை பார்த்தா மியூசிக் பண்ணுற மாதிரி தெரியலையா? அப்போது ராஜா சாரை போட்டாச்சுன்னா எனக்கு படம் வந்து இதை இதாகிடும், வித்துரும். பாட்டு முடிச்ச உடனே 15-20 லட்ச ரூபா வந்துடும். வரும்போது நீ இப்போ ஓடுற குதிரை யாரு? ராஜா சார் தான் ஓடுற குதிரை. அப்போ நீ என்ன வச்சு பண்ணுவியா? பண்ண மாட்டேன். அப்போ நீ ஓடும்போது ராஜா சார் இருந்தால் போதும் எனக்குங்கும் போது அவர் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு. சம்பளமும் நீ கொடுத்தாங்கணும், நீ ரைட்ஸும் கொடுத்தாங்கணும். நீ அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஒரு ரூபா கொடுக்குறேன், நீ பண்ணுற இதுக்கு வந்து நான் ஒரு ரூபா கொடுத்துறேன். எதுக்கு ரைட்ஸ் கேட்குறீங்க? ரைட்ஸ் உங்களோடது கிடையாது, அது எங்களோட தானே. ஏன் அப்போ நீங்கள் உங்களால் சொல்ல முடியும்? இல்லைல்ல. அப்போ உங்களுக்கு வந்து அப்போ அவர் வந்து அந்த ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து படம் பண்ணி அந்த படத்தினால நீங்கள் லாபம் அடைஞ்சு நீங்கள் போய் இதெல்லாம் ஓகே. இப்போ அவர் கையில் வச்சுருக்கிறத கேட்குறீங்க, அது எந்த விதத்தில் நியாயம்? அவர் வந்து கையில் வைக்காதது கேட்கலையா? இப்போ மற்ற படங்கள்லாம் அவர் கையில் இல்லைன்னா அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். நீ அதை போட்டுக்கோங்கன்னு. அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு சொல்லு? அவர்கிட்ட இல்லாத படத்தை சொல்ல ஆரம்பிச்சுங்க, அது அவர் பண்ணுற தப்புன்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் அன்றைக்கி பார்த்து 20 பேர் 30 பேர் மதர்லேண்ட் பிக்சர்ஸ்லேருந்து எல்லாருமே நீங்கள் எக்கோ அது அக்கோன்னு கொடுத்துட்டு எல்லா ரைட்ஸையும் அவர் கையில் கொடுத்துட்டு இன்றைக்கி ப்ரொடியூசருக்கு தான் ரைட்ஸு கிடையாதுன்னு சொன்னால் என்ன விதத்தில் நியாயம் சார்? இதில் நான் வந்து 100% ராஜா சாருக்கு தான் நிற்பேன். என்ன கேட்டால் அதுதான் நியாயம், தர்மம். இந்த பார்வையை பார்க்கணும்ல. உனக்கு தெரிஞ்சுமே பார்க்காம மீடியாவில் வந்து சுத்தமாக பொய்யா பேசிகிட்டு இருந்தா அவர் மேலே தான் தப்பு. அவர் வந்து பணத்தாசை பிடிச்சவர். அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாது. அவர் பணத்தாசை பிடிச்சவராக இருக்கு. உன்கிட்ட பணம் இருந்ததுன்னா நீ பணத்தாசை பிடிக்காம இருப்பியா? எல்லாரும் தான் பணம் வந்துச்சுன்னா கையில் பணம் இருந்தது. பணத்தாசைங்கிறது இல்லை அவருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு? எங்கிட்ட வந்து ரைட்ஸை வாங்கிக்கோங்க, எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க. நீ 10 ரூபா கொடுக்குறேன்னா என்னால் 10 ரூபா தான் கொடுக்க முடியும் சார் அப்படின்னா அவர் வாங்கிக்கிற ரெடி. இந்த அவர் என்ன கேட்குற? பெர்மிஷன் தான் கேட்குறது. அவர் பைசா கூட அவர் மைண்டில் வைக்கல, பர்மிஷன் கேட்குறாரு. நீ என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேடு, என்னோட பாட்டை நீ எடுக்கிறேன்னா என்கிட்ட வந்து ப்ராப்பராக என்கிட்ட பெர்மிஷன் கேடு. உன்கிட்ட பைசா இல்லைன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்படி தானே சொல்கிறாரு. ஆமாம். அப்புறம்